என்னதான் நாம இதை மொபைல்னு சொன்னாலும் அமெரிக்கன்ஸ் இதை செல்போன் தான் சொல்றாங்க. அப்படிதான் அதுக்கு பேரும் வச்சிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? நெட்வொர்க் டிசைனை பேஸ் பண்ணி அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான லாஜிக்கும் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க. நம்ம மொபைல் நெட்வொர்க் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய ரீஜனை கவர் பண்ணுதோ அந்த ரீஜனை மல்டிபிள் ரீஜன்ஸா டிவைட் பண்ணி அதுக்கு செல்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த செல்ஸ் எல்லாத்துலயும் ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதுதான் செல்போன் டவர். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நிறைய பேர் இந்த வேர்டை யூஸும் பண்ண செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ நம்ம மொபைல் என்ன தெரியுமா பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம், கால் பண்றோம், இல்ல நெட்வொர்க் யூஸ் பண்றோம் போது நியரஸ்ட் செல்போன் டவர் ஏதோ அதோட கனெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம மூவிங்ல இருக்கும்போது என்ன ஆகும்? அடுத்த செல்போன் டவருக்கு ஸ்மூத்தா அது ஜம்ப் ஆகும். எது வந்து நியரஸ்டா இருக்கோ அது கூட அது மாறி மாறி ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். நீ பார்த்த இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல டவர் அவங்க வைக்கல அப்படின்னும் போது நமக்கு சிக்னல் இருக்காது, விச் மீன்ஸ் நெட்வொர்க் கிடைக்காது. ஆனா நம்ம வந்து டவர் இல்லைன்னு தான் சொல்லிடுவோம். பட் தட்ஸ் ஓகே. லாஜிக் இஸ் என்னன்னா, ஜம்பிங் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல். இப்படி ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ஸ்மூத்தாக அது ஜம்ப் பண்ணும். பட் நமக்கு அது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி அது நிறைய செல்ஸ்க்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு செல்ஃபோனு பேர் வச்சிருக்காங்க. எப்படி? மொபைல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி மொபைலுக்கு செல்ஃபோனு பேர் வச்சிருக்காங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. லாஜிக் கிரெயின். சரி, ஓகே. இப்போ ஸ்மார்ட் ஃபோனுன்னு எப்படி பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.